வணக்கம். தமிழ்நாடு ஓப்பன் யூனிவர்சிட்டி டிஎன்ஓயு லேட்டஸ்ட் அப்டேட் தான் பார்க்குறோம். நம்ம டிஎன்ஓயுலேருந்து பார்த்தீங்கன்னா அஃபிஷியலாக உங்களுக்கு சர்டிஃபிகேட்ஸ்லாம் உங்களுக்கு வந்து டிஸ்பேஸ் பண்ணி வைப்பாங்களே. மோஸ்ட் ஆஃப் தி பர்சன்ஸ் வந்து ரிசீவ் பண்ணிக்கிடுவீங்க. சம் பர்சன்ஸ் வந்து அங்கே இருக்காதனால எனி ஒன் ரீசனால் பார்த்தீங்கன்னா திரும்ப அகைன் வந்து ஸ்பீட் போஸ்ட் இந்த கொரியர் மூலமாக பண்ணுறதெல்லாம் அகைன் டிஎன்ஓயுக்கே பார்த்தீங்கன்னா திரும்ப அவங்களுக்கே ரிசீவ் ஆகிக்கிறது. ஸோ ரிட்டன் ஆகுது. ஓகேங்களா? அப்படி ரிட்டன் ஆகிற சர்டிஃபிகேட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா கலெக்ட் பண்ணி வச்சுருக்காங்க. அதை வந்து உங்களுக்கு தேவைப்படுறவங்க சர்டிஃபிகேட்லாம் தேவைப்படுறவங்க நீங்கள் போய் டேரெக்டாக விசிட் பண்ணி சர்டிஃபிகேட்டை வந்து நீங்கள் வந்து கலெக்ட் பண்ணிக்கலாம். அதுக்காக பார்த்தீங்கன்னா டிஎன்ஓயு ஹெட் குவார்ட்டர்ஸ்க்கு நீங்கள் வந்து அங்கே நீங்கள் போய் உங்கள் இருக்கக்கூடிய சர்டிஃபிகேட்ஸ்லாம் நீங்கள் போய் கலெக்ட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? இதை வந்து ஸ்டூடெண்ட்ஸுக்கு வந்து இப்போ இன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. ஸோ நீங்கள் கலெக்ட் பண்ணுறதுக்கான டைம் பீரியட் பார்த்தீங்கன்னா எனி வீக்கில் மண்டே டு ஃப்ரைடே. ஸோ அந்த டைம் பீரியடில் வந்து நீங்கள் கலெக்ட் பண்ணிக்கலாம். மற்றபடி சாட்டர்டே சண்டேல பார்த்தீங்கன்னா நம்ம டிஎன்ஓயு ஆஃபீஸ் வந்து இருக்காது அங்கே சென்னையில். ஓகேங்களா? அண்டு யாருக்கெல்லாம் சர்டிஃபிகேட்லாம் ரிட்டன் ஆகி அங்கே டிஎன்ஓயு ஹெட் குவார்ட்டர்ஸில் இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா அதுக்கான லிஸ்ட் அப்படின்றது கொடுத்துருக்காங்க. அந்த லிஸ்ட்டை வந்து பார்த்தீங்கன்னா நம்முடைய வாட்ஸ்அப் குரூப்பில் நான் வந்து ஷேர் பண்ணிவிட்டு அதை பின் பண்ணி வச்சுருக்கேன். குரூப்பில் நீங்கள் உள்ளே ஜாயின் பண்ணிங்க அப்படின்னா மேலே பின் பண்ணியிருக்கோம். அதை நீங்கள் கிளிக் பண்ணி பார்த்துக்கலாம். அவ்வளோதான். அது எக்ஸல் ஃபார்மெட்டில் இருக்கும். குரூப்பில் இல்லாதவங்க டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் வாட்ஸ்அப் குரூப் இருக்குது, ஜாயின் பண்ணிக்கோங்க. ஜாயின் பண்ணிவிட்டு போய் நீங்கள் பின் பண்ணி உள்ளதை பிடிஎஃப்பை கிளிக் பண்ணி பார்த்துக்கோங்க. அந்த பிடிஎஃப் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து எக்ஸல் ஃபார்மெட்டில் இருக்கும். ஸோ எக்ஸல் ஃபார்மெட்டில் சில பேர்த்துக்கு மொபைல்ஸில் வந்து டேரெக்டாக ஓப்பன் பண்ணுற மாதிரி இருக்கும், சில பேர்த்துக்கு ஓப்பன் ஆகாது. அப்படி ஓப்பன் ஆகலைன்னா நீங்கள் ப்ளே ஸ்டோரில் அந்த பிடிஎஃப் ஓப்பன் பண்ணுறதுக்கான எனி ஒன் பிடிஎஃப் நீங்கள் ஓப்பன் பண்ணிக்கிட்டு ப்ரைவேட் பிடிஎஃப் ஏதாவது நீங்கள் ப்ளே ஸ்டோரில் கூகுள் ப்ளே ஸ்டோரில் வந்து நீங்கள் எடுத்துக்கிட்டு அது மூலமாக நீங்கள் அந்த எக்ஸல் ஃபார்மெட்டை நீங்கள் வந்து ஓப்பன் பண்ணி பார்த்துக்கலாம். அதில் உங்களுடைய நேம் இருக்கான்னு பாருங்கள், உங்கள் நேம் இனிஷியல், உங்கள் இந்த ரெஜிஸ்டர் நம்பர்லாம் கரெக்டாக இருக்கான்னு பாருங்கள். அப்படி இருக்குது அப்படின்னா உங்களோட சர்டிஃபிகேட் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ரிசீவ் பண்ணிக்கல. அங்கே டிஎன்ஓயு அங்கே ஆஃபீஸில் தான் இருக்குது. ஸோ நீங்கள் போய் கண்டிப்பாக கலெக்ட் பண்ணிக்கோங்க. அண்ட் இது போக டிஎன்ஓயு ரிலேட்டடாக வேறு ஏதாவது அஃபிஷியல் அப்டேட் வரும்போது நான் வந்து உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன். தேங்க்யூ.